இணக்கமுள்ள ஞானத்தை புரிந்து கொள்ளும் விதமாக புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் மற்றும் பேதுருக்கு இடையேயான ஒரு சம்பவத்தை ஆராயலாம். இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம். அந்தியோகியா சபையில் யூதர்களும் யூதரல்லாத பிற இன மக்களும், அதாவது ஜென்டைல்ஸும் இணைந்து வாழ்ந்து வந்தார்கள். ஆரம்பத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எந்த பாகுபாடும் காட்டாமல் பிற இன மக்களுடன் அமர்ந்து உணவு உண்டு வந்தார். இது கிறிஸ்துவின் சுவிசேஷப்படி சரியான செயலாக இருந்தது. இதில் ஒரு பிரச்சனை வந்தது. எருசலேமில் இருந்து யாக்கோபினிடம் இருந்து சில யூதர்கள் அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இவர்களை கண்டவுடன் பேதுரு பயந்து பிற இன மக்களுடன் உண்பதை விட்டுவிட்டு அவர்களை விட்டு பிரிந்து சென்றார். பேதுருவின் இந்த செயலால் மற்ற யூதர்களும் ஏன் பர்னபாவும் கூட அந்த மாயமான செயலில் சிக்கிக் கொண்டார்கள். பவுல் இதை பார்த்தபோது இது சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு முரணானது என்பதை உணர்ந்தார். பேதுரு ஒரு மூத்த அப்போஸ்தலன், சபையின் தூண் என்று தெரிந்தும் பவுல் அவரை பகிரங்கமாக இந்த விஷயத்திற்காக கடிந்து கொண்டார். இந்த சம்பவத்தின் மூலம் பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் வெளிப்படுகின்ற 2 பரிமாணங்களை பார்க்கலாம். ஒன்று, பேதுருவின் பக்கம். பேதுரு இங்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்று தருகிறார். அவர் இயேசுவோடு வாழ்ந்தவர், சபையின் தலைமை பொறுப்பில் இருந்தவர். ஒரு ஜூனியர் போல வந்த பவுல் அவரை திருத்திய போதும் பேதுரு தன் பதவியை பார்க்கவில்லை. அவர் இணக்கமுள்ள ஞானமாகிய யூபைதேசை வெளிப்படுத்தினார். தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து பவுலின் நியாயமான வாதத்திற்கு செவி சாய்த்தார். பின்னாளில் பேதுரு தனது கடிதத்தில் பவுலை நமக்கு பிரியமான சகோதரன் என்று 2 பேதுரு 3:15 அழைக்கிறார். இது அவர் பவுலின் திருத்தத்தை அன்போடு ஏற்றுக்கொண்டார் என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, பவுலின் பக்கம். அது தெய்வீக பகுத்தறிவு மற்றும் தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. பவுல் இங்கே பிடிவாதமாக சண்டை போடவில்லை. மாறாக சுவிசேஷத்தின் சத்தியம் சிதைந்துவிடக்கூடாது என்ற தீர்க்கமான பகுத்தறிவுடன் செயல்பட்டார். தனிப்பட்ட நலம், தன் நட்பு என்பதை விட பொது நலம், சத்தியம் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டார். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை யாராவது சுட்டி காட்டும் போது பேதுருவை போல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கிறதே, அதுவே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இணக்கமான ஞானம். அதையே தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார்.